அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஷூரா நாளில் நடைபெற்ற அற்புதங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாளாகும். அன்றுதான் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்றும், அன்றுதான் சொர்க்கத்திற்குள் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்றும், அன்றுதான் அவர்கள் சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்றும் குறிப்பிட்ட இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 1547 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அன்னை ஹவ்வா அம்மையார் அவர்களும் சுவர்க்கத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அப்போது நடைபெற்ற ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்து அவர்கள் பூமிக்கு இறக்கி வைக்கப்பட்டார்கள். அதற்காக வேண்டி கடுமையான முறையிலே அழுது மன்றாடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். அந்த பிரார்த்தனை புனிதமான ஆஷூராவுடைய நாளில்தான் அங்கீகரிக்கப்பட்டது என்கின்ற செய்தியை குர்ஆனுடைய விரிவுரைகள் தெளிவுபடுத்துகிறது. இன்னும் மிக தெளிவாக சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும், அவர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றதும், அவர்கள் சுவர்க்கம் சென்றதும் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் ஏற்பட்டது என்பதையும் சொல்கிறார்கள். அதே வேளையிலே சர்வதிகாரியாக இருந்த நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்புக்குன்றத்தில் தூக்கி எறிந்தபோது அந்த நெருப்புக்குன்றம் அவர்களுக்கு பூஞ்சோலையாக, சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக மாறி கொடுத்து அந்த நெருப்புக்குன்றத்தில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டதும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனதளவில் ஏற்பட்ட ஒரு விஷயத்திற்காக வேண்டி அவர்கள் ஒரு பெரிய மீனால் விழுங்கப்பட்டார்கள். அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே அவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு பின்பாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து அந்த பிரார்த்தனையினுடைய அங்கீகாரம் கிடைக்கப்பட்ட போது அந்த மீன் வயிற்றிலே இருந்து வெளிப்பட்டார்கள். அந்த வெளிப்பட்ட அந்த நாள் ஆஷூராவுடைய நாள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றிலே இருந்து தன்னுடைய சகோதரர்கள் மூலமாக கிணற்றுக்குள்ளே தூக்கி எறியப்பட்டு அந்த கிணற்றிலே இருந்து வெளிப்பட்டதும், சிறைச்சாலையில் இருந்து வெளிப்பட்டதும், இப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற அற்புதங்கள் இந்த ஆஷூராவுடைய தினத்திலே ஏற்பட்டது என்றும், அவர்களுடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இழந்து போன அந்த பார்வை மீண்டும் ஆஷூராவுடைய தினத்திலே தான் அவர்களுக்கு கிடைத்தது என்றும், அன்றுதான் உலகம் படைப்பதற்கு ஆரம்பமாக்கப்பட்டது என்றும், அன்றுதான் பூமியில் முதலாவதாக மழை பொழிந்தது என்றும், இப்படி எண்ணற்ற நிகழ்வுகள், எண்ணற்ற மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஆஷூராவுடைய நாளில்தான் நடைபெற்றிருக்கிறது. எனவேதான் அந்த ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்திலே அவனால் கிடைக்கப்பெறுகின்ற, வழங்கப்படுகின்ற ஏனைய சௌபாக்கியங்களையும் ஏனைய அருள் வளங்களையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். நாமும் நோன்பு நோற்பதோடு நம்முடைய குடும்பத்தார்களையும் நோன்பு நோற்க சொல்ல வேண்டும். இந்த ஆஷூராவுடைய நோன்பு என்பது முஹர்ரம் பிறை 9, 10 அல்லது முஹர்ரம் பிறை 10, 11 ஆகிய 2 நாட்கள் நோன்பை குறிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா புனிதமான ஆஷூராவுடைய நாளிலே தன்னுடைய அடியார்களுக்கு இறக்கி வைக்கப்படுகின்ற சகல வாக்கியங்களையும் நம்மீதும் நம் சந்ததிகள் மீதும் இறக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.